அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்கிறது தமிழ்நாடு என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதத்திலே கடந்த 30ஆம் தேதி ஜெர்மனுக்கு சென்று 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட 7020 கோடி ரூபாயும், அடுத்ததாக லண்டனில் 7 பெரிய நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட 8496 கோடிகளை ஈற்று ஒட்டுமொத்தமாக 15516 கோடிகளை தமிழகத்திற்கு முதலீடாக ஈட்டியிருக்கிறார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலான வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே முதலில் தமிழக மக்களின் சார்பாகவும் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கூறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகத்திலே பாஜக செய்யக்கூடிய அரசியல் சூதாட்டங்களை மையமாக வைத்து தமிழக மக்களுடைய விரோத போக்கிற்காக, தமிழகத்திற்கான விரோத போக்காக யோசித்து முழுக்க தமிழகத்தை புறந்தள்ளக்கூடிய செயல் திட்டங்களை அரசியல் மோசடியாக இங்கு இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகளோடு இணைந்து தங்களுடைய RSS சித்தாந்தங்களை தமிழகத்திலே அரங்கேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அரசியல் சூதாட்டம், தமிழகத்திலே பாஜக நடத்திய அரசியல் சூதாட்டங்கள் என்ற தலைப்பிலே நான் கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கடந்த 3-4 மாதங்களாக எழுதியிருக்கிறேன். அது நிச்சயமாக 20 தலைப்புகளிலே அது உள்ளடக்கமாக இருக்கும். அது முழுக்க கீழடியிலிருந்து, நீட்டிலிருந்து, விவசாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதிலே மிக கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாகவும், வரக்கூடிய 2026 தேர்தல் பிரச்சாரத்திலே மிக ஆழமாக, அழுத்தமாக, வீரியமாக அவர்கள் செய்த மோசடிகளையும் எடுத்துரைக்கும் விதத்திலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த புத்தகம் இருக்கும் என்பதையும், அந்த புத்தகத்தை வரக்கூடிய சில நாட்களில், சில மாதங்களுக்குள், ஒரு மாதங்களுக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் அதை வெளியிடுவதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவாடனை தொகுதியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பு வழங்கித்தான். அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அன்றைக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு முன்பாக என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் 2. அதிலே ஒருவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மற்றொருவர் ஒரத்தநாடு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். இந்த இருவரும் தான் அன்றைக்கு அம்மா சார்பாக எனக்கு சீட்டு வழங்குவதற்கு அம்மா சார்பாக என்னை ஒரு ஹோட்டலிலே சந்தித்து இறுதி பேச்சுவார்த்தை நடத்தினார். அன்றையிலிருந்து தேர்தலிலே போட்டியிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நான் தோல்வி வருவேன் என்று உளவுத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கொண்ட கருத்துக்களை கொண்டு எனக்கு முக்கியமானவரிடத்திலே அவன் தோற்று விடுவான், இருந்தாலும் அவனை கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், அவனை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று எனக்கு உறுதியளித்த அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய அந்த காலகட்டத்திலே நான் அதிலே வெற்றியடைந்தேன். ஆகவே நான் இரட்டை இலையின் மூலமாக வெற்றி பெற்று இந்த மக்களிடத்திலே என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக, குறிப்பாக இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகளும் கட்சிகளும் இருந்தாலும் கூட கடந்த 40 ஆண்டுகளிலே அந்த முக்குளத்தோர் சார்பாக ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு நபராக என்னை இந்த அரசியலுக்கு அடையாளம் காட்டியது அம்மாதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கி அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறகாக இதே சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எக்குக்கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள்
அந்த எக்கு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தருணத்தில் கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் இது போன்ற இன்றைக்கு அந்த 5-6 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை பொய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலப்போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும், தமக்கான தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த 4 ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை படு குழியிலே தள்ள போடுவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற என்னை போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையிலே எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற உணர்வோடு அந்த கட்சி, குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழகத்திலே வேரூன்றி விடக் கூடாது, அப்படி அது வேரூன்றுவதற்கு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். அதிமுக விசுவாசியாக நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுபதெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவன் என்பதை எனக்கு பெருமையாகத்தான் நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு அகமகிழ்ச்சி இருக்கு. ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்திலே அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து. என்னப்பா அதாவது இந்த கோரிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் நான் 2016 21 வரைக்கும் பல முறை நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்ததே இவர் தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இதே சட்டமன்ற குறிப்பேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 21 வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசா அவருக்கு எங்கே இருந்து வந்துச்சது? ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள், அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது நான் இப்போ சொல்றேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது.
அடுத்து அவர் என்னதான் அரசியல் சூழ்ச்சி பண்ணாலும் அதை தவிடுபடி ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு. யார் அரசியல் சூழ்ச்சி? இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தா அது சார் இங்கே யாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க, செல்போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்களில் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எல்லா கருத்தும் சொல்றாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ஆனால் இவர் சொல்ற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சும்மா தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேல போடணும். அதுக்காக அவர் சொல்றார், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரு ஒருவரும் வந்து பிரிக்கணும் அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்று ஜெயிச்சவங்கிற ஒரு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்றது, இந்த கட்சியை வெளியிலேருந்துலாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அடிச்சு முடிச்சிருவாரு. அதனால அதை நீங்க பாத்துக்கணும். வேற வெளியில இருந்தாலும் ஆளு தேவையில்லை, அவரே செஞ்சிருவாரு. ஆமா, நான் உங்களுக்கு சீட்டு திமுக கொடுத்தாங்கன்னா சிவகங்கையில நீங்க போட்டியிட தயாரா இருக்கீங்களா இல்ல திருவாரூர் போட்டிடுவீங்களா? அதாவது என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய குறிப்பாக இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழகத்திலே ஒருபோதும் நுழைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய சிலரில் நானும் ஒருவன். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எந்த ரூபத்திலும் பாஜக தமிழகத்திலே வேரூன்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நானாக தன்னெழுச்சியாகத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரச்சாரம் செய்தேன். அந்த பிரச்சாரத்தின் பலனாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் மூலமாக என்னை அழைத்து பாராட்டினார்கள், பெற்றேன். இன்றைக்கும் வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும். தமிழகம் குறிப்பாக கீழடி போன்ற நமது மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிஜேபியை RSS சித்தாந்தம் கொண்ட அந்த பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆளுநருடைய அதிகாரத்தை எப்படி வெளிச்சமிட்டு காட்டியதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் தளபதியாருடைய தலைமையிலே தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எங்கு எனக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய சாதனையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் மக்களுக்காக வகுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்குகளை பெற்று முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நான் வெற்றி பெற்று அந்த வெற்றியை அண்ணன் தளபதியிடத்திலே சமர்ப்பிப்பேன். அதிமுக ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு, இப்போ செங்கோட்டையும் வந்துட்டாரு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து அந்த ஒரு நன்றியோட நீங்க சொல்றீங்க அந்த கட்சிக்கு வந்து எடப்பாடியை அடிச்சு வரணும். ஒருவேளை கூட்டணியில எடப்பாடியை வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லாத பட்சத்துல திரும்பி நீங்க அந்த கூட்டணிக்கு போய் சென்று இதே தொகுதி திருவாரூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கூட்டணி மாறுவதற்கான சார் உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற. ஏன்னா இங்கே வந்து குறிப்பாக அரசியலில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது. என்ன அதனால் இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய 55 வயசுக்கு மேலே நான் இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு ஒரு நேரம் ஒரு முடிவு நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். 4 வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால அப்படின்னு மக்களுக்கு தெரியும். என்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆர்கே நகரில் தேர்தலில் நின்றார். தேர்தலில் அவர் நிற்காம இருந்திருந்தால், அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்காரு. ஏன்னா இவங்க தான் அவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன தோணும், ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துட்டா நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ, நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறது தானே இயல்பு. அப்போ அதன் மூலமாக அன்றைக்கு பிஜேபி தானே இதே எடப்பாடி கூட சேர்ந்து தானே அவர் குக்கரு தொப்பி அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை திட்டமிட்டு அளிக்கக்கூடியது பிஜேபி, அதுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறவங்க. ஸோ இதே டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு கூவத்தூரில் அன்னைக்கே நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிருக்கலாமே, அன்னைக்கே நீங்கள் வந்து பிஜேபிக்கு சரண்டர் ஆகி போயிருக்கலாமே. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்காகத்தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய இவர் அன்றைக்கு கூவத்தூர்ல அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு இத்தனை பேரை நம்பி கூட வந்தவங்க எல்லாம் நாசமா போயிருக்காங்களே. கொஞ்சம் நீங்க அன்னைக்கு என்ன தேவை, அன்னைக்கு என்ன உங்களுக்கு
துரோகம் செய்த எடப்பாடியினுடைய அரசு வீழ்த்தப்பட வேண்டும். இதானே அவருடைய கோரிக்கை. இதை வச்சுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரை நம்பி வந்த அந்த 18 எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன? அன்னைக்கு நடந்த தேர்தல்ல நீங்க இவருடைய ஆட்சியை கலைக்கணும்னு முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கு நீங்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்வதற்கு மட்டும்தானே நீங்க குறிக்கோளை வச்சு வேலை செஞ்சிருக்கணும். சரியோ தவறோ அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராகுல் காந்தியை பிரதமர் என்று ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். எடப்பாடி தலைமையிலான அரசு அன்றைக்கு மோடியை பிரதமர்னு சொன்னாங்க. இவருக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்? எதுவுமே இல்லாம எதுக்கு பாராளுமன்ற தேர்தலை நிக்கணும்? அதனுடைய விளைவுகள் தானே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான இதெல்லாம். அன்னைக்கு நீங்க எதுக்குறீங்க? மறுபடியும் கடந்த முறை தேனியில போய் போட்டி போடுறீங்க, அவங்களை ஆதரிச்சு போடுறீங்க. இன்னைக்கு திரும்ப அவங்க சரியில்லைன்ட்டு வெளியில வர்றீங்க. கேட்டா அவங்க பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்ம செஞ்ச துரோகத்தையும் சிந்திச்சு பார்க்கணும்ல. எல்லாம் நியாயங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதானே. நயனார் நாகேந்திரன் தான் நயனார் நாகேந்திரன் மேல டிடி சொல்றாரு. டிடி மேல நயனார் நாகேந்திரன் தான் என்னை வெளியே போக காரணம்ன்றாரு. நயனார் நாகேந்திரன் நான் அவர் டிடி வெளியே போறதுக்கு காரணம் இல்லைன்றாரு. அதே கட்டத்துல ஓபிஎஸ் குறித்து டிடிவி பேசுறது தப்புன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல்ல இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பாக்குறதா இருந்தாக்க எடப்பாடி எல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டார். என்னதான் எல்லாருக்கும் ஒரு ஜாதி பின்னணி இருந்தாலும் கூட ஒரு தமிழனாக பிறந்தவனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும். ஏன்னா அரசியல்ல ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய துரோகத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஆண்டாண்டு காலமா இப்படித்தான் இருக்கு. மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இப்படித்தான் இருக்கு. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால இதுல நயனார் நாகேந்திரன் ஒன்றும் புனிதர்லாம் கிடையாது. அவர் செய்த வேலைகள் எவ்வளவு இருக்குல்ல. அவர் இந்த பதவிக்கு ஆகவும் அது மற்றபடி அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குல்ல. எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தானே சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே இலக்கத்திலிருந்து ஒரே இடத்துல வந்தவங்க தானே. இன்னைக்கு மாத்தி மாத்தி பள்ளி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்க நீங்க கவனிக்கணும். இங்க கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோடைய ஒற்றுமையை உடைச்சு என்ன அதுல இருக்கக்கூடியவர்களை அதுக்கு இதுக்கும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி இந்த ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் சுயநலவாதிகளும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்கிறதா முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பான குற்றச்சாட்டு. உங்களுடைய சினிமா துறையில இருந்து விஜய் போயிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, ஒருவேளை ஒரு கூட்டணி அமையும் வச்சுக்கோங்க, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், விஜய் பிளஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி பெரிய கூட்டணி அமையும் பட்சத்துல ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவருக்கு இந்த தேர்தலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரோட கட்சி சார், தமிழக இந்தியாவில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த விதத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் புதுசாக இன்னைக்கு புதுசாக இவர் மட்டும் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள போன முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் SS ராஜேந்திரன். ஏன்னா அந்த காலகட்டத்திலிருந்தே இருக்கு. அதுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் மக்களை நேரடியாக சந்திச்சோ மக்களுடைய போராட்டங்களுக்கோ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் இல்லாமல் அவர் இந்த கார்பரேட் சிஸ்டத்தில் ஒரு அரசியலை கையாளுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பாத்ரூமுக்கு போனாலும் ஃபோனோட போகிறான், படுக்கை அறைக்கு போனாலும் ஃபோனோட போகிறான். இரவு படுக்கிறதுக்கு 2 மணி 1:30 மணி ஆகுது. ஏதோ ஒன்று உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பேசுகிறவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான், கேட்குறவன் எல்லாம் முட்டாளாக இருக்கிறான். இப்படியெல்லாம் பல மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்க இந்த தருணத்தில் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம அரசியல் நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கைகூடும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழ் காக்கப்படணும், தமிழர்களுடைய வாழ்வு போற்றப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கூட்டம் வராம எப்படி சார்? இத்தனை வருஷமா பெரிய நடிகரா இருக்கிறாரு. எனக்கே இவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறான். அப்ப அவ்வளவு பெரிய நடிகருக்கு வரமாட்டாங்களா? அவருக்கு தான் போட்டின்றது மாதிரி சொல்றாரு. இப்ப போற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு போறாங்க. அப்ப விஜயோட கூட்டணி சேர்ந்து அரசியல் பயணத்தை அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்ல? அது அவங்களுடைய விருப்பம் சார். நம்ம யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை இங்க நீங்க யாரெல்லாம் கூட்டணிக்கு போவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு அரசியல் புண்புலம் இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, இவர் கூட போகலாமா, இவர் எந்த அளவுக்கு தாங்கும், இது எந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கணும்னால் அதற்கு ஒரே அமைப்பு, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற என்னுடைய உறுதியான கருத்து. எடப்பாடி பழனிசாமி ஆமா, ஆமா, இல்லையே நீங்க நான் தான் சொல்றேன்ல, நீங்க சும்மா சில சார் இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சேன் சார், மொத்தம் 224 பேருக்கு மேல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளரோ அவன் டிரைவரோ இந்த மாதிரி இருந்தாங்க.
இதை தாண்டி உயர் அதிகாரிகள் செந்தாமரை கண்ணன், முத்துச்செல்வி மாதிரியான உயர் அதிகாரிகள், அது போக ஒரு 200-300 போலீஸ், அதை தாண்டி உங்களை போன்ற ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கிறது ஒரு கேட்டு. பின்னாடி சமயக்கட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி, சாமானியத்துக்கு போகிறது 2 கேட்டு தான். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி சின்னம்மா அவர்கள் அப்பப்போ வருவாங்க, கூட்டம் போடும்போது வருவாங்க. டிடிவி தினகரன், அவருடைய உறவினர்கள் வெங்கடேஷ் போன்ற எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. ஏன் இதே பழனிசாமி அன்னைக்கு இருந்தார். அன்றைக்கு பழனிசாமியை அரசியலை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தொகுதி மக்களை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பழனிசாமி தெரியுமா? அன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயமா பேசுங்க. ஆனா அன்னைக்கு அந்த 124 பேர்ல இருந்த ஒரே ஒரு சினிமாக்காரன், ஒரு நடிகர் நான் மட்டும்தான். கருணாசை தெரியும், உலகம் முழுக்க தெரியும், ஏன்னா அவன் நடிகர். அப்போ ஏதாவது ஒரு பழியை கேப்ரட் டான்ஸ் ஆனாரு இல்ல கூட்டிகிட்டு போனாருன்னு நீ சொல்றீல்ல, வேற யாருமே சொல்லலை நீ, என்ன யாரையும் தெரியாது. உலகம் முழுக்க ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன், ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன் யாரு? கருணாஸ். அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்? சசிகலா அம்மாவுக்காக நிக்கிறேன். சசிகலா அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்குளத்தோர் சமுதாயமா தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க. என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க. அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன். நான் ஒன்றும் மறைச்சு ரெட்டை வேஷம்லாம் போடலை. எனக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு? சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல். அவர் வாழ்நாள் முழுவதும் அதுதான் நாங்கள் அவரைத்தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு நடிகங்கிறனால நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்ல யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான். அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும்? கருணாசு யாரும் பார்க்க மாட்டாங்க. கருணாசு சார்ந்த சாதியை இங்கே வேலை செய்யுது, அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்கிறாரு, அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான். அதனால அன்னைக்கு நான் எதிர்த்தேன். ஏன் இதே அவரை கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சி கவுண்டரை சாய்ஸ்தேயா 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 அப்படின்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகடம் போடுறாருல, வேஷம் போடுறாருல, அது எனக்கு பிடிக்கல. அது பொய்ன்னு சொல்றேன். அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது, நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்படி சுயநல வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்கிட்டயே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கிட்டயே உண்மையாக இருக்க முடியாத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. கூவத்தூர்ல வந்து இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தர் உங்கள்கிட்ட இல்லாத ஆதாரம் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு? அந்த ஆதாரம் எடுத்து ஒண்ணுமே இல்ல சார். இது எந்த வீடியோ நாம அந்த பழக்கம் எனக்கு இல்லை சார். இப்ப நம்ம இதுல வந்து ஒரு 18,000 நம்பர் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் இதை யாராவது பேசுற ரெக்கார்ட் பண்ற பழக்கம் எனக்கு, நான் பேசுற ரெக்கார்ட் பண்ண எனக்கு தெரியாது. இது எதுவுமே எழுத்துப்பூர்வமாலாம் இங்க கிடையாது. படம் வீடியோ இருக்கு. வீடியோ யாருக்கிட்ட இருக்குன்னா எடுத்தவங்கள்ட்ட இருக்கு, அந்த சேனல்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு சேனல் தான் எடுத்தாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இதை தாண்டி நடந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நானும் நீங்களும் ஒருத்தர் இருந்தேன் இல்லை, 10 பேர் 20 பேர் 50 பேர் இருக்கும்போது தான் நிகழ்வு நடந்துச்சு. அப்ப என்னுடைய கருத்துக்கு நான் பரிமாறி இருக்கேன்ல, பேசியிருக்கேன்ல, இதைத்தான் நான் சொல்றேன். அங்க இருந்து அதான் சார் ஆதாரம் இருக்குன்னா இதான் ஆதாரம். இப்ப என்கிட்ட நீ ஒண்ணு பேசிருப்பீங்கல்ல, என்ன மாதிரி ஒரு 10 பேர்ட்ட ஒண்ணு பேசிருப்பீங்கல்ல. வெளியிடுவேன் நான் சொல்றதா ஆதாரம். அங்க இருந்து 120 பேரை வச்சுட்டு கேளுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க மொத்தமா. நான் இல்லங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றேன். அப்ப நீங்க ஒரு 10 பேர் ஆதாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரேன். வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலங்க, நீ 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம். எனக்கு அவசியம் இல்லையே. எனக்கு சார் எனக்கு அது அவசியம் இல்லை. ஆதாரம்னாக்க வேற தேவைப்பட்ட ஆதாரத்தை வெளியிடுவேன். இந்த நடந்த நிகழ்வுகளை வெளியிடுவேன்னு சொல்றேன். அன்னைக்கு என் கூட இருந்தவங்க யாராருன்னு பேர் சொல்லி சொல்லுவேன். அதான் அன்னைக்கு அவங்க இருக்கா இல்லையான்னு இப்ப 5-6 பேர் போய் பார்த்தோம்னு செங்கோட்டையன் சொல்றாரு. பார்க்கலன்னு அவர் சொல்றாரு. என்ன யாருமே பார்க்கலன்னு யாராரு வந்தாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டே சொல்றாரு. அவர் உத்தமர் உங்களுடைய பார்வைக்கு. அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு இல்ல இவங்க எல்லாம் போனோம்னு சொல்றாரு. ஆனா அவங்க 5 பேர் அமைதியா தானே இருக்காங்க. இப்ப இங்க யாரு போய் சொல்றான்னு அர்த்தமாகுது. இது ஒரு வாட்டி சொல்லல, 2 வாட்டி சொல்லியிருக்காரு அவரு. இப்ப இதுல யாரு நல்லவர், யாரு கெட்டவர், யாரு உண்மையானவர், யாரு பொய்யானவர், அது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது மாதிரிதான் இதுவும். இங்க என்ன இதா வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரெக்கார்டு இருக்கு. அதற்கு முன்பாக இங்க நடந்த சில நிகழ்வுகள் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க, எடுத்தாங்க.
எனக்கு இன்ன வரைக்கும் வருத்தம் இருக்கு. அதை ஏன் எல்லாம் உங்களை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அதை எடுக்கலை அப்படிங்கிற வருத்தம் கூட எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன், நல்லா இருந்தது, ரொம்ப உண்மையாக இருந்துச்சு இந்த நிகழ்வு. இதை நீங்கள் எல்லாரையும் வச்சு எடுத்திருந்தா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய சான்று சார். இன்னைக்கு இவங்க மாற்றி மாற்றிலாம் பேச முடியாதுல்ல. கும்பிட்டு விழுந்தது சார், காலில் கும்பிட்டு நானும் கும்பிடுவேன் சார். யார் நம்ம தமிழுடைய மரபே வயசுல பெரியவங்களை பார்த்தா மரியாதை செலுத்துறது, வணக்கம் செலுத்துறது நம்மளுடைய மரபு. ஆனால் அதை நம்ம குறையா சொல்லி அதை வந்து இது பண்ணுறோம். இன்றைக்கி வந்து வட இந்தியர்களை பாருங்கள், எந்த கம்யூனிட்டியை வேணாலும் பாருங்கள், இந்த சேட்டு மார்வாடிங்களை வயசானவங்க இருந்தால் போய் அவன் காலில் தொட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறான். அதுக்காக காக்கா பிடிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர் அந்தளவுக்கு இருந்தார்ல, அப்போ அந்தளவுக்கு நம்பினாங்களே அந்த அம்மா. அவங்கள நம்பித்தானே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருந்தாலும் நான் திரும்பி வரும்போது நீ கட்டி காப்பாற்றுவேன் நம்பி தானே ஜெயிலுக்கும் போனாங்க. ஆனால் நீங்கள் செய்ததை எப்படி நீ அரசியல் அசால்ட்டாக சொல்கிறீங்க? நீங்க அந்த அம்மாவை சப்போர்ட் பண்ணலாம், திமுகவை சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணல? அந்த அம்மாவுக்காண்டியே நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு போனீங்க. சரி, சமுதாயத்தை சேர்ந்தவங்க போனீங்க. ஆமா, அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. என்ன சப்போர்ட்? அவங்க என்ன கட்சி வச்சிருக்காங்களா? இல்ல, அது கட்சியில் அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஆதரவுமே தெரிவிக்கல. என்ன தெரிவிக்க? நாங்க இதுல ஊர்ல இருந்து வந்தாங்க, எங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. வந்தவங்க நேரம் எங்க போயிருக்கணும்? அம்மாவோட நினைவறைக்கு தானே போயிருக்கணும். சரி, போலீஸ் போட்டிருந்தாங்க. போட்டிருந்தா என்ன? 4 வருஷம் சிறைச்சாலையை பார்த்தாச்சு. இந்த போலீஸை பார்க்குறதுல என்ன உங்களுக்கு தடங்கள்? போயிருக்கணுமா இல்லையாங்க? அன்னைக்கு இன்னைக்கு அந்த அம்மா இருக்கிறான, இந்த அம்மாவுக்கான அடையாளம், அவங்களுக்கான அரசியல் அடையாளத்தில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல. அதை நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம். வெளியில இருந்துக்கிட்டு பிடிக்காதவங்க கக்கூசு கழுவுனாங்க, பாத்ரூம் கழுவுனாங்க, நீங்கள் சொல்லலாம். அவங்க எப்படி இருந்தாங்க நாங்களாம் நேரடியாக பார்த்துருக்குறோம். நான் வீட்டுக்கு போகும்போது நான் 3 முறை பார்த்துருக்கிறேன். ஏன் இன்னும் சொல்ல போனால், நடிகர் அவர் விஜய் சாருக்கு பிரச்சனை வரும்பொழுது அவரை சந்திக்காத அந்த காலகட்டத்தில் நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். இதே அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவருக்கு அன்னைக்கு கொடுக்கல. அதுக்காக வந்து நான் அவரோட பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல. இது அரசியல் தான். பட் அவங்க எடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்டாண்ட் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன்ல. இப்போ டிடிவி அண்ணன் வந்து அன்னைக்கு 18 பேருக்கு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் எல்லாமே மாறி இருக்குல்ல சார். அவருடைய நோக்கம் அதானே. நாங்களாம் எதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணோம்? நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க? சசிகலாமா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, நீங்கள் எங்கே போகலன்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. அவங்க இன்னொரு வரைக்கும் அவங்க பொதுச்சாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம இதில் போய் நம்ம என்ன கருத்து சொல்கிறோம்? சார், பணமதிப்பு காலகட்டத்தில் 450 கோடி ரொக்கமாக கொடுத்து சசிகலாமா வந்து சர்க்கரை ஆலை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஆர் பதிவு சிபிஐ வெளிச்சத்துக்கு இருக்கு. அவங்கள பற்றி நீங்கள் இவ்வளோ உயர்வாக சொல்லுவீங்க சார்? குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதி யார் இருக்கா? எடப்பாடி மேலே தான் குற்றச்சாட்டு இருக்கு. நானே குற்றச்சாட்டு சொன்னல, கடைசி 2021 எனக்கு என்னுடைய தொகுதிக்கு எனக்கு ஒதுக்குன அந்த கம்மா, என்ன கம்மா அது? ஆர்எஸ் மங்கல கம்மாய்க்கு, ஆர்எஸ் மங்கல கம்மாய்க்கு ஒதுக்குன நிதியில வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அந்தந்த இதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மாவட்ட சில எல்லாருக்கும் பிரிச்சு கொஞ்சம் காசு கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஒன்று செய்வாங்கல்ல ஒருத்தருக்கும். அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் வந்த ஃபண்டில் மொத்தமெல்லாம் எடுத்துகிட்டு போனார். கேட்டால் அடுத்து எலெக்ஷன் வருது, காசு வேணும்னு எடுத்துகிட்டு போனார். அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? தவறு இல்லையா? ஏன் அவருடைய சம்பந்திக்காரர் மேலே தான் 1000 கோடிக்கணக்கான ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? அதனால ஊழல் வழக்கு இருக்கு. அது யார் சார்? இந்த இடம் இருக்குல்ல சார், இது பனங்காடியில் வெறும் 5 லட்ச ரூபா ஏக்கர்னு வாங்கின இடம் சார். இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருக்குன்னு பதிவு போடுறாங்க சார், சொல்றாங்க சார், பேசுறாங்க சார், குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். என்ன சார் சொல்லுவீங்க நீங்க? 450 கோடி வராத சொத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? தவறு செய்யறது தவறு தான் சார். அது யாரு செஞ்சாலும் தவறு தான் சார். ஆனா இங்க அதானி செய்யலையா சார்? அம்பானி செய்யலையா சார்? ஆட்டுக்குட்டி செய்யலையா சார்? அவங்க எல்லாரும் செய்யறதெல்லாம் தவறு இல்லை. நீங்க வந்து ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு கட்சி ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு மாத்திக்கிட்டு 1500 கோடி வாங்கலாம், அது தவறு இல்லை. இதே மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வளைச்சு போகலாம். நீ உலகத்திலேயே என்ன பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல மிரட்டி காசு வாங்கி ஆட்டையை போட்டு அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். அது உங்களுக்கு தவறா தெரியாது. இவங்களும் யாரு சார் இங்க அரசியல? யாராவது நேர்மையா யார் சார் இருக்கா சொல்லுங்க சார். தப்பு செய்ய யார் சார் இருக்காங்க? மக்கள் வந்து நேர்மையானதை தேர்ந்தெடுக்கணும் தான் சார் சொல்றோம். நேர்மையே பாருங்க. அதே நேரத்தில் இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க சொல்ற இப்ப மோடி மேல குற்றச்சாட்டு இருக்கு, இதே வந்து அமித்ஷா மேல குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அவரே ஒரு வழக்குல ஜெயில இருந்தவர் தான். எல்லாத்தையும் பாருங்க நீங்க. இப்ப நம்ம சார் பேசுறதுனா யார் வேணாலும் யாரை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம் சார். அது இங்க பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகணும்ல. போகும்போது நம்ம பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போகணும்ல. இங்க வாழணும்ல, அவங்களுடைய அடையாளத்தோட வாழணும்ல. 10 நாள் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த 10 நாளுக்கு அப்புறம் அரசியல நீ ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கீங்க, என்னென்ன மாற்றம்? ஒருவேளை எடப்பாடியை தலைமையிலிருந்து மாற்றுவாங்களா,
இல்ல இது அதிமுக வேறொரு பிளவு வரும், அதை பத்தி சார் அது அவங்க கட்சி பிரச்சனை, அது என்னாலும் எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனாலும் இல்லை இருந்தேங்கிறது நான் பல முறை சொல்லிட்டேன். இருந்தேங்கிறது தானே சார் நான் வந்து கூட்டி கொடுத்தேன்னு பேர் வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் அதை யோசிங்க. இப்போ கூவத்தூரில் நான் தான் உங்களுக்கு எவனுக்காவது அறிவுன்னு வேணும் சார். ஒரு 5000 500 200 700 பேர், ஒரு 150 பேர் ட்ரோன்லாம் வச்சுக்கிட்டு சுற்றி தெரிஞ்சாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் நாளைக்கு வேணால் போங்க. இங்கே அந்த 200 300 மீட்டருக்கு முன்னாடி என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நான் எப்போதுமே கம்போசிங்கெல்லாம் அங்கே தான் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது சின்னமாக வரும்போது மட்டும்தான் நான் இங்கே போவேன் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறது. போய் அது முடிஞ்சு அந்தம்மா காரில் ஏறிச்சுன்னா நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு நாள் கூட நான் இங்கே தங்கினதில்லை. அதுக்கு தான் அன்றைக்கி நான் ஒரு வாட்டி கூட சொன்னேன், அங்கே ஒரு நாள் நான் இருந்தேன் தங்கி இருந்தேன்னு சொல்லி எவனாவது ஒரு ரெக்கார்டு எனக்கு கொடு. பத்திரிகையாளர், போலீஸ்காரங்க, அங்கே தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அவனுடைய உதவியாளர், டிரைவர், யாரோ ஒருத்தன் உள்ளூர்காரன் ஒருத்தர் சொன்னால் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னேன் சார். இதுக்கெல்லாம் எதுவுமே இது இல்லையே. அப்போ ஆதாரங்களே இல்லாமல் தானே என்ன ஒன்று அப்படி ஆயிடுச்சு. வன்மங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலான்றாங்க. நம்ம அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் இல்லை, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நம்ம வந்து அடியில் ஒன்றுமே இல்லை. இப்போ அண்ணன் கேட்டார், அதுக்கு ஆதாரங்கிற நான் தான் ஆதாரம். நான் சொல்கிறேன், நீ இல்லைன்னு சொல்லு. நீ ஒரு 10 பேர் யார் இருந்தான்னு எனக்கும் தெரியுமில்ல, அவனையும் கூப்பிடு, இல்லை நானும் கூப்பிட்றேன். அப்போ சொல்லுவாங்கல்ல, ஏன் அப்படி முழு பூசணிக்காய் உள்ள வச்சு மறைக்கிறேன்னு. சார் கண்ணு தானே ஆதாரம் இருக்குல்ல சார், நடந்துக்கலாம் பார்த்து தானே இருக்கோம். அதனால் இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல். எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கனவை படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டரிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை படுகுழியில தள்ளிக்கிட்டு இருக்கார். அடுத்த வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் உருவாகும். அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு செங்கோட்டை மாதிரி நானும் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக போட்டி அப்படின்ட்டு 210 இடங்கள்ல அதிமுக வெல்லும் சார். நான் இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார். நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. வரக்கூடிய 2000 அவர் எத்தனை ஓட்டுக்கு 2000 ரூபா கூட கொடுக்கணும் சார். அந்த மக்கள் எந்த மக்கள் வந்து என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களே நீ செய்தது துரோகம், என்ன மன்னிக்க முடியாத இன துரோகம். அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசியா எங்க ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சுட்டியாங்கிற கோபத்தில் இன்னைக்கு அந்த மக்கள், கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தல் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும். சார், ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமலிங்க பேர் வைக்கணும்னு சொல்றீங்க, அதே நேரத்தில் அவர் பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா வந்து முக்குளத்தோரை சார்ந்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல கொடுக்குற இடஒதுக்கீடுல வந்து குறைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பெயர் வைக்கிறது முக்கியமா பாக்குறீங்களா, இல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது முக்கியமா? சார், என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலிருந்து நான் வந்து பாருங்க, எல்லாருக்குமே தெரியும், என்னை பத்தி தெரிஞ்சோம் தெரியும். நான் வந்து படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கிட்ட நான் முதல் போய் சந்திக்கும் பொழுது அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னதே, அம்மா 95ல் போட்ட நந்தனம் தேவர் சிலையை திறந்து அம்மா போட்ட ஜீவோ, கல்லர் மறவர் அகமுடையவரை தேவர்னு நீங்கள் போட்ட ஜீவோவை நடைமுறைப்படுத்துங்கம்மா. உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு நாதி இல்லைம்மா. இதை பண்ணினீங்கன்னா தான் என் பயிலெல்லாம் படித்து கிடிச்சு ஃப்யூச்சரில் ஒரு அரசாங்க வேலை அதுக்கெல்லாம் போவாங்க, நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ பாருங்கள், பாதி பார்லையும் என்ன திருட்டு மண் ஆடுறது அது இதுன்னு சொல்லி அவங்க தவறான வழிபாதைகளில் வந்து வழி நடத்தப்படுறாங்க. அதனால் வந்து நீ அதை பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லும்போது, எப்போ நீங்கள் வந்தியோ அப்போவே அது உனக்கு கிடைச்சது மாதிரி தானேன்னு சொன்னாங்க. எங்களுடைய துரதிர்ஷ்டம் அந்த அம்மா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வேற சார்.